இந்த ஜனநாயகத்துக்கு பல வகையான ஆபத்துக்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. முதல் ஆபத்து அரசியல் அதிகாரத்தின் மூலம் வந்திருக்கிறது. நம்முடைய அரசியல் சாசனத்தில் யார் தேர்தலை நடத்துவது என்கிற மிகப்பெரிய விவாதம் நடந்தது. அதற்கு என்று ஒரு தேர்தல் ஆணையம் உருவாக்கப்படணும். அந்த தேர்தல் ஆணையத்துக்கு தனித்துவமான அதிகாரம் உண்டு. இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்படுகிற ஒரு அமைப்பு, நிர்வாகத்தால் அல்ல. அப்படி ஒரு அருமையான ஒரு நல்ல ஏற்பாடு. ஆனால் பாருங்கள், ஏதேனும் ஒரு சின்ன ஓட்டை விட்டால் நம்மால் அதை பெருசாகி உழைச்சி விட்டுருவாப்புல. அதில் என்ன இல்லாமல் இருந்துச்சுன்னா அரசியல் சாசனத்தில் அந்த தேர்தல் ஆணையத்தை எப்படி உருவாக்குறது, யார் உருவாக்குறது, ஏகப்பட்ட குழப்பம். இப்போ நான் அந்த பழைய வரலாறுக்குள்ளெல்லாம் போகல, கடைசியாக உள்ள நிலைமையை சொல்கிறேன். இப்போ கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா, நம்முடைய உச்சநீதிமன்றம் கூட சொல்லி பார்த்துச்சு, ஐயா பிரதம மந்திரி எதிர்கட்சி தலைவர் நான் இருக்கேன் ஐயா, அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. அப்போ ஏன் காலனிலாம் வீசுகிறாங்கன்னு புரியுதா? இந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்திலிருந்து இப்படி ஒரு ஆலோசனை. இந்த மூணு பேர் இருந்து ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், அப்புறம் 2 ஆணையர், 3 பேரை நியமிக்கணும். அப்படின்னா இந்த 3 பேர்த்தில் பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை 3 பேர்த்தில் ஆளுங்கட்சியை சார்ந்தவர் ஒருத்தர் தான், இன்னொருத்தர் எதிர்கட்சி, 3வது ஆனவர் நடுநிலைமைவாதி. நிச்சயமாக இயல்பாக என்ன ஆகும் என்றால், பிரதமர் சொல்வதை எதிர்கட்சி தலைவர் கேட்க மாட்டார். நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். எதிர்கட்சி தலைவர் சொல்கிறத பிரதமர் கேட்க மாட்டார். ஆனால் அந்த 2 பேர் சொல்கிறதுல எது சரியான ஆள்னு பார்த்து தலைமை நீதிபதி சொல்லுவார்ல. இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சா என்னையான்னு இப்போத்தான் சொன்னாங்க. அவ்வளவுதாங்க. நம்ம மோடி அரசு அவசரமாக இது வரைக்கும் இல்லாத ஒரு நிலைமை, ஒரு சட்டத்தை கொண்டாந்து நாடாளுமன்றத்தில். அவங்களுக்கு தான் தெரியும், நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக அங்கே போராட்டம் நடந்ததுன்னா நல்லபடியாக அவங்க போராட்டம்னாலே நம்மால் குஷால் ஆகிடுவாப்புல மோடி. நாடாளுமன்றத்தில் போராட்டம்னா ரொம்ப உற்சாகம் அடையால் நம்மால் தான். ரைட்டு, நீங்கள் நடத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிட்டான். அது இந்த தேர்தல் ஆணையத்தை நியமிக்கிறதுக்கான விதிகளை கொண்டு அந்த சட்டம். அது என்னன்னா, ஒரு பிரதமர் இருப்பார், அந்த பிரதமர் இருப்பார், எதிர்கட்சி தலைவர் இருப்பார், 3வது யார், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்ல, பிரதமர் நியமிக்கிற ஒரு அமைச்சர். அவர் யாரா இருப்பார்? அமித்ஷா. இந்த ஜோடி, இந்த நாட்டை விற்கிற ஜோடி, இந்த நாட்டை விற்கிற 2 பேர், அது தற்செயல இல்லையோ நான் சொல்லித்தான், 2 பேரும் குஜராத்தி. இப்போ இந்த 2 பேர் மெஜாரிட்டி. எதிர்கட்சி தலைவர் என்ன செய்வார்? என்ன செய்ய முடியும்? வெளிநடப்பு தான் செய்ய முடியும். அதுதான் பண்ணார் ராகுல் காந்தி. அவங்க உருவாக்குன தேர்தல் ஆணையம் இதுதான். இதுவே நிறைய பேருக்கு இந்த செய்தியே தெரியாதுங்கிறேன். ட்ராஜடி. இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீங்கள் என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? எனக்கு புரியல. இந்த முறைமையை மாற்றாத வரை கொண்டாந்துட்டான். இதில் மிகப்பெரிய சோகம் என்னன்னா, உச்ச நீதிமன்றம் தனது ஆளுமையை, தனது பங்களிப்பை இழந்து நிற்கிறது. இதை எதிர்த்து, இந்த சட்டத்தை எதிர்த்து அதே உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போகிறது. அந்த வழக்கை இதே உச்ச நீதிமன்றம் கிடப்பில் போட்டு கிடக்கு, இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கு. இந்த சட்டம் தப்பு இல்லை, நாங்கள் இதை ஏற்க முடியாது. இந்த கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை உருவாக்குவதற்கு நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஆலோசனையின்படி பிரதமர், எதிர்கட்சி தலைவர், தலைமை நீதிபதினு போடுறா, ஏற்க மாட்டோம். சொல்லலைங்க இன்னைக்கு வரைக்கும். தெரியுமா அவங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் சொல்ல. இப்போ இவங்க தான் இதை ஒரு 3 பேரை நியமிச்சிருக்காங்க. ராகுல் காந்தியும் பேசிக்கிட்டே வர்றாரு. பீகாரில் பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க. எப்படி என்றால், அது சிறப்பு தனி வாக்காளர்கள் பரிசீலனையின் அடிப்படையில். சரியா, வாக்காளர்கள் பரிசீலனை அடிப்படையில் பொதுவாக நமக்கு அதெல்லாம் பார்த்துருக்கோம், 5-6 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். என்னன்னா, செத்து போனவங்க ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய ஜோக்கெல்லாம் வந்துருச்சு.
ஒருத்தர் இப்படி தான் வாக்குச்சாவடிக்கு வருவார், ஒரு கலவனார், ஐயா இன்னைக்கு என் ஒய்ஃபு வந்துச்சான்னு கேட்பார். ஏன்னா எனக்கு என்ன தகவல்னா, செத்து ரொம்ப நாளாச்சு என் ஒய்ஃபு, ஆனால் ஓட்டு போட மட்டும் கரெக்டாக வர்றதா கேள்விப்பட்டேன், அவன் இன்றைக்கி வந்திருப்பாப்புல, கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். இது ஒரு பழைய ஜோக்கு, ஆனால் இதில் உண்மை இருக்குது. இந்த செத்து போனவங்களை நீக்கிறதுக்காக இது ரிவிஷன் நியாயம். ஆனால் அப்படி கொஞ்சம் பேர் தான். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, இந்த ரிவிஷனில் நிறைய பேரை சேர்ப்பாங்க, விடுபட்டங்களை போகிறான். அப்போ இந்த தேர்தல் ஆணையத்துடைய நோக்கம் என்பது இந்த பரிசீலனையில் வயசுக்கு வந்த அந்த உரிய வயது வந்தவங்க விடுபட்டு போயிடக்கூடாது, அவங்களை எல்லாம் வாக்காளர்கள் ஆக்கணும். இப்படி தாங்க இருந்துச்சு. இப்போ பார்த்தா ஒன்றும் புரியல, இன்னும் விதவிதமாக புள்ளி உரம் வருது. கடைசியாக நான் படித்த புள்ளி உரம் இப்போ வந்து ரிவிஷன்லாம் முடிஞ்சு வச்சு பீகாரில் வந்து ஏதோ கணக்கு சொல்கிறாங்க, 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கு, அப்புறம் ஆனால் 20 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு, ஆனால் நிகரமாக 45 லட்சம் வாக்காளர்கள் போச்சு. இல்லைங்க, அது ஒரு 3.5 லட்சம் தான் விவகாரம். இன்னொரு செய்தி வருது, எப்படியோ லட்சக்கணக்கான வாக்காளர்களை இந்த சிறப்பு பரிசீலனையின் மூலம் காலி பண்ணிட்டாங்க. அவங்க யாரும் சாகலானா இருக்கிறாங்க, அவங்க ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க, ஒப்புக்கொள்ளுது, ஆனால் அவங்க ஓட்டர் கிடையாது. காரணம் என்ன? நாங்கள் கேட்குற டாக்குமெண்ட் அவங்களால தர முடியல. என்ன டாக்குமெண்ட்? எனக்கு 75 வயசு, என்கிட்ட அவங்க வந்து என்ன டாக்குமெண்ட் கேட்பாங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் இருக்கான்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் எங்கே போய் தேடுவேன்? எனக்கு உண்மையிலே கூட சொல்ல, எனக்கு ஒரு சந்தேகம், நான் மதுரையில் பிறந்தேன்னு தெரியுது, ஆனால் வீட்டில் பிறந்தேன்னா ஆஸ்பத்திரியில் பிறந்தேனான்னு இன்னும் எனக்கு தெரியல அப்படின்னு என் ஒய்ஃபுக்கிட்ட. ஆனால் என் ஒய்ஃபுக்கு தெரியல, இல்லை நான் ஆஸ்பத்திரியில் தான் பிறந்தேன். ஏய்யா நான் ஓட்டு போட்டுருக்கேன் இத்தனை வருஷம், இப்போ எனக்கு வந்து நீ வந்து பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போனால் என்ன செய்வேன்? நீங்கள் தான் எனக்கு ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்க, அதை கொண்டு போய் காட்டுறேன், ஒத்துக்க முடியாது. ஏய்யா ஆதார் அட்டை நீங்கள் இந்த நாட்டினுடைய சிட்டிசனா, குடிமகனா, பிரஜையா என்பதற்கான ஆதாரம் அல்ல, அதுதான் ஆதார் அட்டைட்டான். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இந்த நாட்டுடைய குடிமக்கள் அல்லாதவங்களுக்கு ஆதார் அட்டை கொடுத்துருக்கீங்களா? அப்படிதானே வருது, அது எப்படி கொடுக்க முடியும்? ஆமாங்கிறான், இன்னும் ஒத்துக்கல, ஆதார் அட்டை ஏற்கலை. உச்சநீதிமன்றம் சொல்லிக்கிட்டே இருக்கு, அது ஆலோசனை தான் சொல்லுது, இன்னும் அந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, நவம்பர் 6, 11 நினைக்கிறேன், 2 கட்டமாக.